Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2023ல ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் டிராமாவா ரிலீஸ் ஆன மைக்ரேஷன். பொதுவா பறவைகள் அவங்களுடைய உணவுக்காகவோ இனப்பெருக்கத்துக்காகவோ இல்ல பருவநிலை மாற்றத்துக்காகவோ அவங்க வாழற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க வாழ ஆரம்பிப்பாங்க. இப்படி அவங்களுடைய இடத்தை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் தான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இப்படி மல்லட் இனத்தை சேர்ந்த ஒரு வாத்து குடும்பம் அவங்க மைக்ரேட் ஆகி போகும்போது அந்த பயணத்துல அவங்க சந்திச்ச விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைனர். மல்லட் டக்ஸ் இனத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆண் பறவைகளுக்கு தலையில கிரீன் கலர் இருக்கும், பெண் பறவைகள் மோஸ்ட்லி ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். சோ கலரை வச்சே அது ஆனா பெண்ணான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் மேக். எல்லா விஷயத்துக்கும் பயங்கரமா யோசிப்பாரு. தன்னோட குடும்பம் எப்பவுமே பத்திரமா இருக்கணுங்கிறதா இவரோட ஒரே எண்ணம். இவங்க தான் பேம், மேக்கோட மனைவி. 2 குழந்தைங்களுக்கு ஆமான்னா சொல்லவா வேணும். ரொம்பவும் அன்பானவங்க. இவன் குட்டி பையன் டாக்ஸ், இவ சுட்டி பொண்ணு குவென். எப்பவுமே ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தோட பாதுகாப்புக்காக மேக் மைக்ரேஷன் ஒரு விஷயம் இருக்கிறதையே மறைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா பசங்களுக்கு இது தெரிய வர அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து இவங்க பயணத்துல சந்திச்ச மற்ற பறவைகள், மனிதர்கள், நடந்த விஷயங்கள்னு காமெடி, எமோஷன், அட்வென்ச்சர்னு எல்லா ஃபீலிங்கும் கலந்து இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல். உலக சினிமா நம்ம தமிழ்ல. முன்னொரு காலத்துல ஒரு அழகான குளம் இருந்தது. அங்க இருந்த வாத்துகள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க, 2 சின்ன குழந்தைங்களை தவிர. அவங்க 2 பேரும் அந்த குளத்தை தாண்டி வெளியே போக நினைச்சாங்க. அப்பா போகக்கூடாதுன்னு சொன்னதையும் மீறி அப்படி அவங்க போகும்போது கொடூரமான வேட்டையாடும் பறவைகள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. தப்பிக்க முயற்சி பண்ணும்போது இறந்துட்டாங்க. கதை முடிஞ்சுது. ஆமா, செத்து போயிட்டாங்க. இல்ல 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 இல்ல, உங்க அப்பா காமெடி பண்றாரு. அந்த பறவை அந்த குழந்தைங்களை சாப்பிடறதுக்கு முன்னாடியே அவங்க பேரண்ட்ஸ் அங்க வந்துட்டாங்க. வந்திருக்கலாம், ஆனா அதுக்குள்ள அந்த கொடூரமான பறவை சின்ன பையனை நசுக்கிடுச்சு. அதுக்குதான் இந்த குளத்தை தாண்டி போக கூடாதுன்னு சொன்னேன். இந்த குளத்துக்கு வெளியில கொடூரமான பறவைங்க, முதலைங்க, விஷத்தன்மையோட மஷ்ரூம்ஸ் கூட இருக்கு. போச்சுடா, இவர ஆரம்பிச்சிட்டாரு. நான் தூங்க போறேன். அந்த பாப்பாவை நசுங்கிடுச்சா? இல்ல இல்ல குவென், அவங்க அம்மா அதை காப்பாத்திட்டாங்க. சரிம்மா, குட் நைட் பா. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக் தன்னோட பசங்க கிட்ட இந்த குளத்தை தாண்டி எப்பவுமே போகக்கூடாது, அப்படி போனா அது பெரிய ஆபத்துங்கிறத தான் திரும்ப திரும்ப பதிய வச்சுக்கிட்டே இருக்காரு. பசங்க பயப்படுறாங்கன்னு பேம் எடுத்து சொன்னாலும் கூட இவர் தன்னோட குணத்தை மாத்திக்கவே மாட்டேங்கிறாரு. குடும்பத்தோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. மற்றபடி தன்னுடைய பசங்க கூட விளையாடுறதாகட்டும், குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதாகட்டும், எந்த விஷயத்திலையும் குறை வச்சதே இல்லை. ஒரு பெர்ஃபெக்ட் அப்பாவா தன்னோட குடும்பத்தை பாதுகாப்பாவும் அன்பாவும் பார்த்துக்கிறாரு. பருவநிலையில மாற்றம் வரும்போது கூட மேக் வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகாம இப்ப இருக்கிற இடத்தையே தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் வேற இனத்தை சேர்ந்த ஒரு வாத்து கூட்டம் அவங்க மைக்ரேட் ஆகி போற வழியில ரெஸ்ட் எடுக்கலான்னு இந்த குளத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அம்மா ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம், எங்க இருந்து வந்திருக்காங்க, எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பேசி தெரிஞ்சுக்கலான்னு. மேக்குக்கு விருப்பம் இல்லைனாலும் அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. ஆனா பசங்க 2 பேரும் இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டேய், இங்க வந்து அப்ப திட்டு மாட்றா, வாட போயிடலாம். இங்க ஒரு பொண்ணை மீட் பண்றா. இவ பேரு கிம். ஹாய், வெல்கம் டு மூசெட் பாண்ட். சேம் போறோம் பாட். வெல்கம் டு நானா. குளிர்காலம் வர போறதுனால நாங்க தெற்கு பக்கம் போயிட்டு இருக்கோம், நீங்க எந்த பக்கம் போறீங்கன்னு கேட்க இவங்க நாங்க எங்கேயும் போக மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த பயணம் சூப்பரா இருக்கும், போற வழியில சாப்பாடுலாம் பயங்கரமா இருக்கும், அப்படி இப்படின்னு எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு கிம் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக போயிடுறா. உங்க 2 பேரையும் காணோன்னு தேடிட்டு இருக்க, இங்க என்ன பண்றீங்க? அப்ப இவன் போக்கிட்டு இருந்தா ஒரு பொண்ணு கிட்ட பேசுனா கல்யாணம் பண்ணிக்க வான்னு கேக்குறான். ஏய், நான் இங்க சொன்ன அப்படி நீ கண்ணாலே பேசுனதா நான் பார்த்தேன். ஏய், கொஞ்சம் நான் சும்மா இருக்கியா? பாப்பா அடிறம்போ. சரி சரி வாங்க நம்ம போலான்னு சொல்லி மேக் இவங்களை கூட்டிட்டு போறாரு. அங்க கிம்மோட அப்பா அம்மா வந்து நாங்க ஜமாய்க்காக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டு இருக்கோம், அந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கும், தண்ணி எல்லாம் தங்க மாதிரி ஜொலிக்கும், நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கூப்பிடுறாங்க. இதையெல்லாம் கேட்ட பேம் ரொம்பவும் ஆசையா நாங்களும் வரோம்னு சொல்ல வராங்க. ஆனா மேக் குறுக்குல பூந்து இந்த குளிர்காலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்க இங்கேயே ரெடி பண்ணிட்டோம், நாங்க எங்கேயும் வரல, நீங்க மட்டும் கிளம்புங்கன்னு கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, நீ கிம்மோட வாத்து கூட்டமும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இனிமேல் நீ அவளை கல்யாணமே பண்ண முடியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நம்மளும் மைக்ரேஷன் பண்ணலாமேன்னு பேம் கேக்குறாங்க. என்ன அவசியம் இருக்கு, நம்ம எல்லாரும் இங்க சந்தோஷமா தானே இருக்கோம்னு இவர் கேக்குறாரு. நீங்க தான் இங்க சந்தோஷமா இருக்கீங்க, நாங்க இல்ல. எனக்கு உலகத்தை சுத்தி பார்க்கணும். எனக்கும் பார்க்கணும்பா. அப்ப முடிவே பண்ணிட்டீங்க? ஆமா. அவ்வளோ பெரிய டிராவல்ல பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக உலகத்தை பார்க்காம இருக்க முடியுமா? இந்த குளத்தை விட்டு போக உங்களுக்கு பயங்கிறதுக்காக எங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க. மேக் புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் மைக்ரேஷன் மட்டும் இல்ல,
இது ஒரு அட்வென்ச்சர். கொஞ்சம் ஆபத்துகள் இருக்கதான் செய்யும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பசங்க வாழ்க்கையை கத்துக்கணும்ல. பேம் என்னதான் எடுத்து சொன்னாலும் மேக் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க வருத்தப்பட்டு போயிடுறாங்க. அப்படியே இருட்டி போயிடுது. டான் மாமா இங்க என்ன பண்றீங்க? என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? தூக்கி விடுறா. நீ உன் ஃபேமிலி கூட பேசினதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத. எதுக்காக டிராவல் பண்ணணும்? இங்கேயே நமக்கு தேவையான சாப்பாடு இருக்கு, குளம் இருக்கு. நீ சொல்றபடி இருந்தா தானே வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், தனியா இருக்க முடியும். சோ மாமா இவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாலும் வாழ்க்கையில அவரு யாருமே இல்லாம தனியா இருக்காருங்கிறது புரியுது. இதனால மேக் பயந்துடுறாரு. உடனே போய் தன்னோட ஃபேமிலியை எழுப்பி டைம் ஆச்சு கிளம்புங்கன்னு சொல்றாரு. இவங்க எங்கன்னு கேட்க வேற எங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட ஒன்னா மைக்ரேஷன் போலான்னு சொல்றாரு. Yeah, together. Yes. Like everyone. Yes, I tell you. தேங்க்ஸ் பா. நானும் அங்க டான் மாமாவை பார்த்ததும் நீங்களும் வரீங்களான்னு குவென் ஆசையா கேக்குறா. அவரும் வரலன்னு தான் சொல்றாரு. அப்பா அம்மாவும் அவரை கழட்டி விட தான் பாக்குறாங்க. ஆனா குவென் ரொம்ப கியூட்டா பேசி அவரை ஒத்துக்க வச்சிடறா. டான் மாமா வராரு, டான் மாமா வராரு, டான் மாமா வராரு. Here we go. சோ விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொத்த குடும்பமும் அவங்களோட மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் முறையா இந்த குளத்தை விட்டு வெளியில போறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ஆனா இவங்களை தவிர மத்த எல்லா பறவைகளும் எதிர் திசையில போயிட்டு இருக்காங்க. சோ இவங்க தப்பான திசையில போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட் எதிர்பார்த்தபடியே பயங்கரமான மழையில மாட்டிக்கிறாங்க. எங்க இருக்கோன்னே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்கிறாங்க. சரியா அதே இடத்துக்கு வாத்துகளை சாப்பிடக்கூடிய ஒரு கொக்கு வந்துடுது. இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஆனா அந்த கொக்கு ஏன் இப்படி மழையில நனைஞ்சு கஷ்டப்படுறீங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள பேசி கூட்டிட்டு போகுது. அந்த கொக்கோட பேச்சு நார்மலா இருந்தாலும் அதோட பார்வை, அதோட வீடுன்னு எல்லாமே ரொம்பவும் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. எந்த நேரத்துல இது லபக்குன்னு சாப்பிட போகுதுன்னு ரொம்பவும் பயந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள அந்த கொக்கோட புருஷனும் இருக்காரு. அவரு இன்னமும் பயங்கரமா இருக்காரு. இதனால இவங்க அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா இந்த கொக்கு கதவை சாத்திடுது. என்ன அவசரம், எங்க போறீங்க? இல்ல உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத சிரமம், நாங்க அப்படியே கிளம்புறோமே. இருங்க இருங்க, நைட்டு தங்கிட்டு காலையில போலாம். உங்களுக்கு தேவையானதை ரெடி பண்றேன். சரியா போச்சு, எல்லாரும் எப்படியும் சாகதான் போறோம். என் ஹஸ்பண்ட் சூப்பரா வேட்டையாடுவாரு. அதெல்லாம் ஒரு காலம். சரி நீங்க எல்லாம் இதுல படுத்துக்கோங்க. என்ன இதுலயா? ஓகே ஓகே, நாங்க இதுலயே படுத்துக்கிறோம். ஆஹா, ஏற்கனவே வந்த விருந்தாளி இங்கதான் இருக்காரு. ஆனா என்ன செத்து போயிருக்காரு. குழந்தைங்களா நிம்மதியா தூங்குங்க, குட் நைட். ஆனா இவங்க பயத்துல தூங்கவே இல்ல. அந்த கொக்குங்களையே தான் பாத்துட்டு இருக்காங்க. மழை நின்னுடுச்சுங்கிறதுனால இவர் தன்னோட மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாரு. ஆனா இந்த கொக்கு பாத்துருந்து ராத்திரி நேரத்துல வெளியில போக கூடாதுன்னு சொல்லி அவங்கள தடுக்க பாக்குது. இவங்களும் ரொம்ப பயந்து போய் தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய மீன் பசங்க ரெண்டு பேரையும் சாப்பிட பாக்குது. அப்ப இந்த கொக்கு தான் மீனை சமாளிச்சு பசங்களையே காப்பாத்துது. சோ உண்மையிலேயே இந்த கொக்கு இவங்கள சாப்பிட பாக்கல, ஆபத்தான மத்த மிருகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இங்க தங்க வச்சிருக்கு. இவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹேய், நீ ரொம்ப கியூட்டா இருக்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்க. ஒரு நாள் ஒண்ணு நான் சாப்பிட்டுறேன். சும்மா காமெடி பண்ண, பயந்துட்டீங்களா? சரி சரி இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த கொக்கும் அவங்க வீடும் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் நல்லதா இருந்ததுன்னு சொல்லி இவங்களோட பயணத்துல ஏற்பட்ட முதல் அனுபவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாக்ஸ் மத்தவங்களையும் மேகங்களுக்கு மேல பறந்து வர சொல்றான். பார்த்தா அந்த இடம் ரொம்பவும் அழகா இருக்கு. இவங்க எல்லாருமே மேகங்களுக்கு நடுவுல பறந்து போய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. Let's go down before we lose our way. Please, Dad, come on. What is that? இப்படி மேகங்களுக்கு நடுவுல பறந்து போகும்போது எங்க போறோன்னே தெரியாம சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. அப்பா சூப்பரா இந்த மறுபடியும் பண்ணலாமே. டேய், உங்க அம்மா எங்கடா? நான் இங்க இருக்கேன். பேம், உனக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா தானே இருக்க. இது எத்தனை சொல்லு? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்.
பார்த்தா இவங்க இப்ப சென்டர் ஆஃப் தி சிட்டில இருக்காங்க. டான் மாமா ஆரம்பத்திலேயே ஒரு கிரேன்ல மாட்டி அங்கேயே தொங்கிட்டு இருக்காரு. எதேச்சியா கீழே விழும்போது ஒரு துணியில மாட்டி எந்த பக்கம் போறோன்னே தெரியாம பறந்து போயிட்டு இருக்காரு. Well, அவர் ஆத்மா சாந்தி அடையும். சோ அவர் போன திசையிலே இவங்களும் பறந்து போறாங்க. டான் மாமா ஒரு பார்க்ல வந்து விழுந்துறாரு. அவர் விழுந்த இடத்துல ஒரு சாண்ட்விச்சை பார்த்ததும் இவர் அதை ஆசையா சாப்பிட பாக்குறாரு. ஆனா ஒரு புறா கூட்டமே வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. Uncle Dan! Uncle Dan! எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. நான் இதை நக்கிட்டேன் என்னோடது, எல்லாரும் போயிடுங்க. மாமாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த இவங்க எல்லாரும் அந்த புறா கூட்டத்து கூட சண்டை போடும்போது மேக் அவங்கள குப்பையில இருக்கிற பூச்சிங்கன்னு திட்டிடுறாரு. ஏவன்டா அப்படி சொன்னது? அவனை இங்க தூக்கிட்டு வாங்க. இதனால கடுப்பான அந்த புறா கூட்டத்தோட தலைவி, உங்களாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை. இந்த பார்க்ல நாள் முழுக்க இந்த மனுஷங்க உங்களுக்கு தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க இப்படி பிச்சைக்காரங்க மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம்னு செம்ம கடுப்பாயி மேக்க மிரட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலை பேம் உள்ள பூந்து எப்பவுமே என் புருஷன் இந்த மாதிரி தான் ஏதாவது ஏட உடமா பேசிடுவாரு, அதை கண்டுக்காதீங்க. நமக்குள்ள பிரச்சனை வேணா அந்த சாண்ட்விச்சை பாதியா பிரிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு தலைவியும் அதுக்கு ஒத்துக்க மாமாவும் அந்த சாண்ட்விச்சை பாதியா பிரிச்சிடறாரு. அடிப்படையில எனக்கும் சண்டை போடலாம் விருப்பம் இல்ல, எங்களுக்கும் மனசு இருக்கு. நீ இவன மாதிரி இல்ல, புத்திசாலித்தனமா பேசுற. உனக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா என்ன கேளுன்னு தலைவி சொல்ல, நாங்க ஜமைக்காக்கு போகும்போது வழி மாறி இங்க வந்துட்டோம், உங்களுக்கு அங்க போக வழி தெரியுமான்னு பேம் கேக்குறாங்க. எனக்கு வழி தெரியாது, ஆனா அங்க போக வழி தெரிஞ்ச ஒருத்தனை எனக்கு தெரியும், அவங்கிட்ட போலான்னு கூட்டிட்டு போறாங்க. I didn't know you could be so tough. ஐயோ, மறுபடியும் இந்த வழியிலயா? நாங்க வர மாட்டோம். அதெல்லாம் பயப்படாதீங்க, என் கூடவே வாங்க, ரொம்ப ஈஸியா. லைட்டா மிஸ் ஆயிடுச்சு, வாங்க போலாம். My little princess. Look, there it is! That's Jamaica! போற வழியில குவென் ஒரு பலூனை புடிச்சு அதை கூடவே எடுத்துட்டு போறா. அந்த புறா கூட்டத்தோட தலைவி இவங்களை சிகாப்பின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம மீட் பண்ண போறவனோட பேரு டெல்ராய். அவனோட ஓனர் ஒரு சமையக்காரன். ஒருவேளை நம்ம அவன் கண்ணுல பட்டா நம்மள அவன் சமைச்சு சாப்பிட்டுருவான், அதனால ஜாக்கிரதையாவாங்க. ஹே டெல்ராய், எப்படி இருக்க? உன்னை பார்க்க ஒரு மல்லடு வாத்து குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்க. அவங்களுக்கு உன்கிட்ட ஏதோ கேட்கணுமா? இங்க ஒரு ஜமைக்கா நாட்டை சேர்ந்த மக்காவியன பறவையை காட்டுறாங்க. இவர் பேரு டெல்ராய். ஜமைக்காவில ரொம்பவும் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்த இவரை அந்த சமயக்காரன் தான் புடிச்சு இங்க அடைச்சு வச்சிருக்கான். ஜமைக்காவுக்கு எப்படி போகணும்னு இவர்கிட்ட கேட்டதும் இவர் ஜமைக்காவையும் தன்னோட குடும்பத்தையும் தன்னுடைய பசங்களையும் மிஸ் பண்றதை நினைச்சு தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. இப்படி இவரு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறத பார்த்த டாக்ஸி இவரையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். ஆனா இந்த கூண்டுக்கான சாவி அந்த சமயக்காரங்கிட்ட தான் இருக்கு. அவன் மட்டும் உங்களை பார்த்துட்டானா சிக்கன்ல 65 பண்ற மாதிரி உங்களை வச்சு டக்கலாரன் செஞ்சிருவான்னு டெல்ராய் ரொம்ப மிரட்டாரு. பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். ஏய் கொஞ்சம் கிர்ரா, நீங்க தான் எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க, நான் இல்ல. அவங்கிட்ட இவர் தைரியமானவர் தான் நிரூபிக்கிறதுக்காக நானே போய் எடுத்துட்டு வரேன்னு இவர் கிளம்பிடுறாரு. அந்த ரெஸ்டாரண்டோட கிச்சனுக்குள்ளேயே வந்துடுறாரு. அங்க டெல்ராயை புடிச்சிட்டு வந்த அந்த சீஃப் ஷெஃபை பார்த்து மத்த எல்லா ஷெஃப்மே ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அவன் ரொம்பவும் மோசமானவன், கொஞ்சம் கூட கருணையே கிடையாது. அவனோட கோட்ல தான் டெல்ராய் கூண்டுக்கான சாவியும் இருக்கு. யார் கண்ணிலையும் படாம மேக் அதை எடுக்க ட்ரை பண்றாரு. How's it going? நீங்க மட்டும் ஜாலியா இருக்கலாம் பாத்தீங்களா? அதான் நானும் வந்தேன். என் வாழ புடிங்க, நான் அந்த சாவி எடுக்கிறேன். Almost there. Look. Got it. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஷெஃப் பாத்துறா. இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணும் போது அந்த கிச்சன் மொத்தமும் கலவரம் ஆயிடுது. எப்படியோ கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா ரெஸ்டாரண்ட்ல பாட்டை போட்டுறாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த கும்பலுக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. We're gonna make it, all right? We have to be up there, find our way out. Keep doing it. You mean like... No se puede apagar la esperanza. Verás, voy a lograrlo. I'm a survivor. Ya lo verás, voy a lograrlo. அப்ப நீங்க சூப்பரா செஞ்சீங்க. Granny, but we're in a bit of a hurry right now. மேக் கூண்ட திறக்க ட்ரை பண்ணும்போது மாமா பின்னாடி அடிக்க இவரு அந்த சாவியை முழுங்கிறாரு. சீக்கிரம் அந்த சாவியை துப்புங்க, ஏதாவது பண்ணுங்க, அவன் வந்துட்டான். ஷெஃப் அந்த ரூம் கிட்ட வந்துடுறான். நல்ல வேளை இவங்க அந்த ரூமை லாக் பண்ணிடுறாங்க.
எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது அந்த சாவியை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷெஃப் உள்ள வரதுக்குள்ள இவங்க எல்லாரும் சேஃபா தான் மறைஞ்சிக்கிறாங்க. ஆனா அந்த பலூன்ல ஒரு சின்ன ஓட்டம் இருந்ததும் மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியா மேக் அந்த சாவியை துப்ப டெல்ராய் அதை புடிச்சு அந்த கூண்டுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ரொம்பவும் சுதந்திரமா ஃபீல் பண்றாரு. இந்த மொத்த குடும்பத்தையும் கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்றாரு. உன்ன மாதிரி ஒரு தைரியமான பறவையை நான் பார்த்ததே இல்லைன்னு மேக பாராடுறாரு. என்ன நீங்க காப்பாத்தி இருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உங்களை நானே ஜமாய்க்காக கூட்டிட்டு போறேன்னு இவர் ரொம்பவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. சோ இந்த மொத்த குடும்பமும் அந்த புறா கூட்டத்தோட தலைவிக்கு மனசார நன்றின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ டெல்ராய் மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு ஜமாய்க்காக்கு பறந்து போயிட்டு இருக்காரு. போகும்போது உண்மையிலேயே ஜமாய்க்காவில் தண்ணி எல்லாம் ஜொலிக்குமான்னு பேம் கேக்குறாங்க. அந்த இடம் நீ நினைக்கிறத விட ரொம்ப அழகா இருக்கும்னு டெல்ராய் சொல்றாரு. அம்மா எனக்கு கக்கா வருது. அப்படியே பறந்துகிட்டே போ. அதெல்லாம் முடியாது, கீழே இருந்து அடைச்சும் பாத்துருவாங்க. ஐயோ குவென் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காலங்காலமா நாம இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஈஸிடா செல்லம். சரி சரி நான் பார்க்கல. இப்படியே அம்மா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவளுக்கு புரியவே இல்லை. ரொம்பவும் வெக்கப்படுறா. இதனால வேற வழி இல்லாம ஒரு இடத்துல கீழே இறங்குறாங்க. அந்த இடத்துலயாவது அமைதியா போவான்னு பார்த்தா யாரோ பாக்குறாங்கன்னு கத்துறா. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு பறவையை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே சுரங்க மாதிரி ஒரு பாதையும் போகுது. ஏற்கனவே டெல்ராய் இவரை தைரியமானவர்னு சொன்னதுனால இவரும் அதை மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சம் கூட பயமே இல்லாம தைரியமா உள்ள போறாரு. ஆனா பேமாலதான் இதை நம்ப முடியல. ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமோட இன்னொரு பக்கமா மேல வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு வாத்து கூட்டமே அழகா யோகா பண்ணிட்டு இருக்கு. அந்த வாத்து கூட்டத்தோட தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் மத்த எல்லா வாத்துகளும் ஃபாலோ பண்ணுதுங்க. இவங்க சைலண்டா திரும்பி போயிடலான்னு பார்க்க மாமா எட்டி பார்த்ததும் மொத்த வாத்து கூட்டமும் இவங்கள பாத்துருது. இந்த வாத்து கூட்டத்தோட தலைவர் கூகு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த கதவு திறக்க தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. கதவை திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பேசிக்கலா இது ஒரு வாத்து பண்ணை. ஒரு தாத்தாவும் பாட்டியும் தான் இந்த இடத்த மெயின்டைன் பண்றாங்க. இந்த இடம் வாத்துங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொலோன்னு இங்க எல்லாமே இருக்கு. அந்த தாத்தாவும் பாட்டியும் எல்லா வாத்துகளையும் பத்திரமா பாத்துக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த இடம் வாத்துகளுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. சோ இவ்வளவு வசதியான அழகான இடத்த பார்த்ததும் நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம்னு பசங்க ரெண்டு பேரும் கியூட்டா கேக்குறாங்க. சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு அப்பாவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஹா, நான் தான் சீ டிராகன், உங்களை சாப்பிட போறேன். நான் இந்த டிராகனை கொல்ல போறேன். ஏய் குவென் பாத்து ஜாக்கிரதை. ஏன் மாமா, நானும் கேம்ல இருக்கனே. அந்த பண்ணைக்கு வெளியில ஒரு வண்டி வருது. அதுக்குள்ள இருந்து அதே ஷெஃப் தான் இறங்குறான். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாக்ஸுக்கு எல்லா உண்மையும் புரியுது. இந்த வாத்தோட தலைவரும் நம்ம எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு ஜாலியா இருக்காரு. டாக்ஸ் அவர்கிட்ட வந்து உங்க எல்லாரையும் கொன்னு சாப்பிட போறாங்கன்னு சொல்றான். ஆனா அவருக்கு எதுவும் புரியல. அப்ப நீங்க எங்க போறீங்க? இனிமே டெல்ராய் தான் சீ டிராகன். அப்பா வந்ததுக்கு அப்புறம் டாக்ஸ் சொல்ல அவருக்கும் எல்லா உண்மைகளும் புரியுது. இந்த தாத்தாவும் பாட்டியும் வாத்து பண்ண வச்சிருக்கிறதே வாத்துங்களை வளர்த்து இந்த ஷெஃப் கிட்ட விக்கிறதுக்காக தான். சரி இதை நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல பத்திரமா உங்க அம்மா கிட்ட போன்னு இவர் சொல்றாரு. ஆனா டாக்ஸோ மத்த வாத்துங்க கிட்ட வந்து உங்க எல்லாரையும் கொல்ல போறாங்கன்னு சொல்ல இந்த ஷெஃப் கிட்ட மாட்டேங்கிறான். இதனால டாக்ஸோட ரக்கைகள் பிஞ்சு போயிடுது. தன் பையனை காப்பாத்துறதுக்காக மேக் அந்த ஷெஃபையே எதிர்த்து சண்டை போடுறாரு. சரியா அதே நேரம் எல்லா வாத்துகளும் கலைஞ்சு போக எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. டாக்ஸ் என் மேல ஏறிக்கோ. ரொம்ப தூரம் பறந்து வந்ததுனால எல்லாருமே டயர்ட் ஆயிடுறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல கீழே இறங்குறாங்க. டாக்ஸ் இறந்து போயிருப்பாங்கிறதுனால இவர் ரொம்பவும் டென்ஷன் ஆகுறாரு. நீயா எதுவும் செய்ய வேணாம், நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதுன்னு கோவமா திட்டிறாரு. இதனால டாக்ஸ் கோவமா அங்கிருந்து போயிடுறான். நைட்டு இந்த ஷெஃப் அவனோட ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு அந்த வாத்து கூட்டம் எங்க இருக்குன்னு சிட்டி முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான். எல்லா வாத்துகளும் தூங்கிடுறாங்க. ஆனா டாக்ஸ் ரொம்பவும் ஃபீல் பண்றான். அவனுக்கு தூக்கமே வரல. கஷ்டமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க இருந்து போ. நான் சொல்றது கேளு, எல்லாம் சரியா போயிடும்டா. சரியாயிடுச்சு தானே? இல்ல. அதே நேரம் ஷெஃப்பும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரையும் பாத்துறான். மேக் பசங்களை மட்டும் கிட்ட வராம மறைஞ்சுக்க சொல்றாரு. இவங்களும் மறைஞ்சுக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரை தவிர மொத்த வாத்து கூட்டத்தையும் அந்த ஷெஃப் பிடிச்சிட்டு போயிடுறான்.
டாக்ஸ் பறக்க முயற்சி பண்றான். ஆனா அவன் ரெக்கைகள் கிழிஞ்சிருக்கிறதுனால அவனால பறக்க முடியல. ஹெலிகாப்டருக்குள்ள அந்த ஷெஃப் மொத்த வாத்து கூட்டத்தையும் அடைச்சு வச்சுட்டு இவங்க 2 பேரை மட்டும் தனியா ஒரு குண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறான். இந்த பக்கம் டாக்ஸ் பறக்க முயற்சி பண்றான். நம்ம அவங்களை காப்பாத்தணும், ஏதாவது செய்யணும்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுறான். ஆனா இவனால பறக்க கூட முடியாதுன்னு குவென் கஷ்டப்படுறா. கீழே விழுந்து கடந்த டெல்ராயோட ஒரு இறக பாக்குறான். இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கு. நான் உங்க பேச்சை கேட்டிருக்கணும், நம்ம அந்த குளத்தை விட்டு வந்திருக்கவே கூடாது. இப்ப நம்ம பசங்களையும் தொலைச்சிட்டோன்னு பேம் ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லாத போது கூட நீ தான் முழு நம்பிக்கையோட இருந்த. நீ ரொம்ப தைரியமானவன். கண்டிப்பா இதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்னு இந்த தடவை மேக் தான் நம்பிக்கையா பேசுறாரு. ஒரு ஆபத்து வரும்போது அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, தைரியமா எதிர்த்து நின்னு போராடணும். சரியா சொன்னீங்க மேக், நம்மளால இது செய்ய முடியும். ஆரம்பத்துல இவங்க சொதப்பதான் செய்யறாங்க. ஆனா மாமாவும் டெல்ராயும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடந்து கிட்டத்தட்ட தப்பிக்க போறாங்க. இருந்தாலும் மாட்டிக்கிறாங்க. வருஷ கணக்கா என்ன அடைச்சு வச்சல, இந்த வாங்கிக்கோ. இந்த கலவரத்துல எதேச்சா ஹெலிகாப்டரோட டோர் ஓபன் ஆயிடுது. இவங்க 2 பேரும் ஷெஃப் கீழே விழுந்துறாங்க. பார்த்தா நம்ம டாக்ஸி கீழே விழுந்த டெல்ராயோட இறகுகளையும் மத்த வாத்துகளோட இறகுகளையும் ஒன்னா சேர்த்து இவனோட இறகு மாதிரி செட் பண்ணி சூப்பரா பறந்து வந்துட்டு இருக்கான். சோ பசங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்பா அம்மா 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்த டெல்ராயும் மத்த வாத்துகளும் கூட ஒன்னா சேர்ந்து அந்த கேட்டை உடைச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. வாவ், நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீ ஜமைக்காக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். சோ நம்ம டெல்ராய் மொத்த வாத்து கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு ஜமைக்காக்கு போயிட்டு இருக்காரு. கிட்ட வந்துட்டோம்னு சொல்றாரு, ஆனா வழியை மறந்துட்டோம்னு சொல்றாரு. அப்பதான் கவனிக்கிறாங்க, முன்னாடி கிம்மோட ஃபேமிலி சொன்ன மாதிரி இப்ப இவங்க இருக்கிற இந்த கடல் நீர் ஜொலிக்க ஆரம்பிக்குது. பார்க்க அது ரொம்பவும் அழகா இருக்கு. விஷயம் என்னன்னா, இருட்டா இருந்ததுனால தான் டெல்ராய் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. ஆனா மத்தபடி அவர் எல்லாரையுமே சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்ப இவங்க எல்லாருமே ஜமைக்காவுக்கு தான் வந்திருக்காங்க. Let's go! இங்க ஜமைக்காவோட இந்த காட்டுல இன்னும் நிறைய பறவைகள் இருக்காங்க. டெல்ராயும் அவரோட குடும்பத்தோட சேர்ந்துடுறாரு. பார்த்தா கிம்மோட ஃபேமிலியும் கூட இதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் டாக்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறான். Opening my eyes. இப்ப அடுத்த பருவகால மாற்றத்துல காட்டுறாங்க. இந்த தடவை மைக்ரேஷனுக்கு கிளம்பும் போது குவென் ஒரு முதலையை புடிச்சுக்கிட்டு இதையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கா. நல்ல வேளை அம்மா தான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறாங்க. நம்மள மாதிரியே இன்னொரு பறவை கூட்டமும் தொலைஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு மேக் சொல்றாரு. பார்த்தா அது ஒரு பெங்குயின் கூட்டம். சோ அவங்கள சேஃபா அவங்க வீட்டுல விடுறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிளம்புறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.